ரீசெண்டா நம்ம கஸ்டமர் ஒருத்தர் சவுதியிலேருந்து கால் பண்ணி நம்மளுக்காக ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்காரு. என்ன ஆர்டர்னா அவரே வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துருக்காரு. அக்காவுக்கு வளா முடிஞ்சு இங்கே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கு. அதுக்கு இந்த டயத்தில் ப்ரோட்டீன் என்னென்ன கொடுக்கலாம், டேட்ஸ் எனக்கு தெரியும், மற்றது என்னென்னு தெரில, என்னென்ன கொடுக்கலாம் எனக்கு தெரியலை. நீங்கள் அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி வேறு ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குங்களா, பேக்கேஜ் மாதிரி போட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் கேட்டோன்னா அவர் கேட்ட எல்லா ஜாமானையும் ரெடி பண்ணிவிட்டு பாதாம் 1/2 கிலோ, முந்திரி 1/2 கிலோ, பிஸ்தா 1/2 கிலோ, ஒரு குங்குமப்பூ டப்பா வந்து அவர் கேட்ட இம்போர்ட் சாக்லேட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம நம்பர் லாஸ்ட்டில் கிடைக்கும், அதை பார்த்துக்கங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்ம நம்பர் இருக்குது, மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அது எங்கே அனுப்பணுன்றதை கேட்டு தெரிஞ்சுப்போம் அடுத்த வாய்ஸ் மெசேஜில். இல்லை பாய், மொத்தம் சேர்த்து பில்லு எவ்வளோ பில்லு எனக்கு இங்கே சென்ட் பண்ணியிருப்பேன். நான் மத்தியானத்துக்கு அன்றைக்கி ஈவினிங்குள்ளே உங்களுக்கு பைசா கிடைக்கிற மாதிரி பண்ணிடுறேன். ஏன்னா இங்கே சவுதியில் கூகுள் பே கிடையாது. இப்போ இங்கேருந்து நான் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி தான் போட்டு விட சொல்லணும். தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு அவருக்கு தகுந்த மாதிரி அந்த பேலன்ஸை பேக் பண்ணுறது அப்படியே வீடியோ எடுத்து அவருக்கு ஃபோட்டோவாக அனுப்பிட்டு இப்போ ஒன்று ஒன்றா பேக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். முந்திரி, பாதாம், கருப்பு திராட்சை, ஒரு ஆப்ரிகேட் பழம் ஒன்று, குங்குமப்பூ டப்பா இம்போர்ட்டடு, பிஸ்தா பருப்பு எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சு லாஸ்ட்டாக அவர் கேட்ட இம்போர்ட்டட் சாக்லேட் ஒன்று வாங்கி வச்சுட்டு ஃபுல்லாத்தையும் பேக் பண்ணி கொரியருக்காக ரெடி பண்ணி வச்சாச்சு. இது மாதிரி உங்களுக்கு தேவையாக இருந்தால் உடனே நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம உடனே எல்லாத்தையும் பண்ணிட்டு தரோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக